வெல்கம் டு அவர் சேனல். பார்த்தீங்களா எவ்வளோ லேட்டாக நாங்கள் கிளப்புறோம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நாங்கள் ஆவடி போய் ஆவடியிலேருந்து தான் குலதெய்வ கோயிலுக்கு போகிற மாதிரி பிளான். ஸோ நான், அம்மா, அண்ணா, அப்பா, ஹஸ்பண்ட், பாப்பா. ஸோ நான் வீட்டிலேருந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்க வச்சுக்கணும். ஏன்னா பாப்பாவுக்கு நான் போகும்போது எதுவும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அது அவருக்கு பிடிக்காது. ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நானும் அவனுக்கு தேவையானலாம் எடுத்துகிட்டு சீக்கிரமாக ரீச் ஆகிட்டேன். எனக்கு கால் வந்துடுச்சு, என்னம்மா கிளம்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு. அந்த கிளம்பிட்டோம்மான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் லேட்டாக கிளம்பணும், டிராஃபிக் ஜாம் இல்லை. ஸோ சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு அம்மா என்ன நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஏன்னா நான் கூட மறந்துடுவாங்க, பட் அவங்க எக்ஸ்ட்ராவும் பாப்பாவுக்கு எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ரைஸை லைட்டாக கொஞ்சம் குழைய வச்சு அதை அவனுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் புளியோதரை, உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி வச்சுருக்காங்க. தட்டு பிளேட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லக்கூடாது, யாரும் எடுத்து வைக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா அந்த டைமில் கேட்டாங்கன்னா எங்கள் அண்ணனில் நீ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அதை எடுத்து வைக்காமன்ட்டு கேட்டுட்டு போயிடுவான். ஸோ அதனால் அம்மா யாரையும் பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ டீ கொஞ்சம் இருந்தது, அது எல்லாமே சூட் பண்ணி நானும், அம்மா, அண்ணா, அப்பா 4 பேருமே குடிச்சிட்டோம். ஏன்னா எங்கள் வீடு ஹஸ்பண்ட் நல்லா டீ காஃபிலாம் சாப்பிட மாட்டார், ரொம்ப ரேர் அதெல்லாம் குடிக்கிறது. ஸோ அப்பா பார்த்திங்கன்னா கிளம்பி டைம் ஆகிடுச்சு, சீக்கிரம் வரலையா நீங்களாம் அப்படின்னு கேட்குறாரு. சரி லைட் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணுங்கள் இந்த கிளம்பிடலாம் சொல்லிட்டு நாங்களும் லைட் ஃபேன் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஒரே செக் பண்ணுவோம் நாங்கள் போய்ட்டு. ஏன்னா சம்டைம்ஸ் அங்கே லைட்டு வாட்டரில் எல்லாம் திறந்து விட்டு வந்துட போகிறோமேன்ட்டு. அண்ணா அதுக்குள்ளே கார்லாம் தொடச்சிட்டு பேக் பண்ணுற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஹஸ்பண்ட் வண்டியை ஒரு 2 தடவை செக் பண்ணிக்கிட்டாரு. எங்கள் பாப்பா அந்த கீ வச்சு விளையாட்டு காட்டிட்டு அவள் அண்ணாவே அப்படியே முறைச்சி பார்க்குறேன். அந்த வண்டி ஓட்டுறது பாய்ஸ்லாம் ஒரு க்ரேஸாக இருக்கும் போல் வண்டியிலலாம்.